அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் மனித குலத்திற்கு அருளிய மிகப்பெரிய அருட்கொடை திருக்குர்ஆன் ஆகும். இது ஓதுவதற்காக மட்டுமல்ல, அதன்படி வாழ்வதற்காகவும் அருளப்பட்டது. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்வியலுக்கு தேவையான எல்லா விஷயமும் இக்குர்ஆனில் இறைவன் கூறியுள்ளான். ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு அவன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளுக்கான கேள்வி, இந்த கேள்விகளுக்கான பதில் அனைத்தும் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினாங்க, உங்களில் சிறந்தவர், சொல்லப்போனால் நம்மளில் சிறந்தவர் யார் அப்படின்னா, குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாங்களே அவங்க தான் சிறந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என சஹீஹான ஹதீஸில் புகாரியில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதுபவருக்கு ஒரு நன்மை உண்டு, ஒரு நன்மைக்கு 10 மடங்கு கூலி உண்டு. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. இதற்கு ஒரு எழுத்திற்கு ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மை 10 மடங்கு கூலி உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என திர்மிதி ஹசன் சஹீஹான ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் குர்ஆனை ஓதியவர்களுக்காக குர்ஆன் பரிந்துரை செய்யும். மறுமை நாளில் யாரெல்லாம் குர்ஆன் ஓதுனாங்களோ அவங்களுக்காக குர்ஆன் பரிந்துரை செய்யும், என்னை ஓதினான் என சஹீஹான ஹதீஸில் முஸ்லிம். எனவே தினமும் சிறிதளவாவது குர்ஆனை ஓதுவோம், அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம், அதன் போதனைகளின்படி வாழ முயற்சிப்போம். அல்லாஹ் நம்மை குர்ஆனை ஓதுபவர்களாகவும் புரிந்து செயல்படுபவர்களாகவும் ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.